ஸோ இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். இந்த வெங்காயம் 1.5 கிலோ வந்து 45 ரூபாவாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் வரையுமே இருக்குது. ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 45 ரூபாவாம். தக்காளி ரேட் வந்து குறையவே இல்லை. தக்காளி 18 ரூபா, 12 ரூபா, 15 ரூபாய்க்குலாம் வாங்கின காலம் போய் இப்போ வந்து தக்காளி ரேட்டு 50 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் 45 ரூபாயில் வந்து 1 கிலோ வந்து வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிலோ தக்காளி 45 ரூபா. ஸோ பச்சை மிளகாய் வந்து 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தாவே நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம். அதனால் அது தேவையான ஒரு பொருள் தான். அது வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது. இது 1/4 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ குடமிளகா ஒன்றுமே இல்லை, 3 பீஸு. அது எவ்வளோ வெயிட் வந்து விழுந்ததுன்னு தெரியல. மேபி 1/4 கிலோவாக இருக்கலாம், 30 ரூபாவாம். ஸோ இந்த மாங்காவும் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 20 ரூபா போல். பட் இந்த மாங்காய் வந்து வெயிட் பிரகாரம் எனக்கு 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 30 ரூபா கொடுத்து எதுக்கு இந்த மாங்காய் வாங்கணும்னு தோணுச்சு. பட் வாங்கியிருக்கேன். மாங்காய் சீசன் இருக்கப்போ தான் வாங்க முடியும், அது போனதுக்கப்புறம் வாங்க முடியாதுன்றதுனால. இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருந்ததுன்னு நினைக்கிறேன், 15 ரூபா. ஸோ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 கிலோ இருந்தது, 40 ரூபா. ஸோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன், இது 44 ரூபா. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் ஒன்றுமே இல்லை. 1 2 3 4 5 6 7 8. ஸோ எப்பயும் போல் இந்த கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றது யூஎஸில் யாராவது இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு எரியும். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் விலை அதிகம். $3 கொடுத்து வாங்குவாங்க அத்தனோண்டு கருவேப்பிலை. நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, அதை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் யதார்த்தம். ஸோ ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு 10 ஐட்டம்ஸ் கூட இல்லை. மொத்தமாக இந்த 8 ஐட்டம்ஸ் மட்டுமே 269 ரூபா.